வெல்கம் டு கேஎஸ்பி சிவன் பக்தன் யூடியூப் சேனல். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும். ஓம் நம சிவாய். ஹாய் சிவன், நம்ம டுடே எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஜோதிட பீடம்னு சொல்கிற சிவாப்பா டெம்பிளுக்கு தான் போயிட்டுருக்கோம். ராயகோட்டையிலேருந்து பார்த்தீங்கன்னா 28 கிலோமீட்டரும், கிருஷ்ணகிரிலேருந்து பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டரும், தருமபுரியிலேருந்து பார்த்தீங்கன்னா 81 கிலோமீட்டரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அந்த ஜோதிட பீடம் தான் ரீச் ஆக போகிறோம். பாருங்கள், இதுதான் அந்த ஜோதிட பீடம். ஒசூர்லேருந்து பார்த்தீங்கன்னா 7.5 கிலோமீட்டர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வருது இந்த ஜோதிட பீடத்துக்கு. ஒசூர் டு ராயகோட்டை ஹைவேல இருக்குது. சிவபக்தர்கள் யார் இருந்தாலும் நம்ம அப்பா விசிட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓம் நம சிவாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சென்னத்தூர் போகிற வழியில் ஒன்னல்வாடி பக்கம் ஒசூர் ஹைவே ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிவாப்பா டெம்பிள் இருக்குது. வாங்க நம்ம அப்படியே போயிட்டு விசிட் பண்ணி பார்க்கலாம். ஓம் நம சிவாய். சிவாய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சென்னத்தூர்னு சொல்லிட்டு நேம் போர்டு இருக்குங்களா பார்த்தீங்களா? இந்த பக்கம் தான் சிவாப்பா டெம்பிள் இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உள்ளே போயிட்டு அப்போ விசிட் பண்ணலாம். பார்த்தீங்களா, இங்கே ஜோதி பீடம்னு சொல்லிட்டு இருக்குது. பார்க்கவே அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உள்ள பார்த்தீங்கன்னா சிவாப்பா லிங்க வடிவத்தில் இருக்காரு. பார்த்தீங்களா, ஒரு குகை மாதிரி வடிச்சிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே அப்பாவை பார்க்க போகலாம். ஓம் நம சிவாய. சிவாய நம ஃப்ரெண்ட்ஸ். இந்த குகை வடியில் இருக்கு, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நுழைவாள் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. இங்க பாத்தீங்கன்னா எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். குகை மாதிரி அப்படியே மரத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. பார்க்கவே அழகா இருக்கு. சரி வாங்க அப்படியே வெளியே போவோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி குளம் மாதிரி இருக்கு. குட்டிசா செடிகள்லாம் வச்சு அழகா இருக்கு. பாத்தீங்களா, பாருங்க. அந்த காலத்துல சிவாப்பா பார்க்கடல் கலைஞ்சாங்க இல்லைங்களா, அந்த சிற்பம் பார்க்கறதுக்கு அப்படியே வடிச்சிருக்காங்க. அரக்கர்களும் தேவர்களும் வடிச்சிருக்கிற மாதிரி பார்க்கவே அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க. ஓம் நம சிவாய. பார்த்தீங்களா, நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்துருந்தீங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கோயில் ப்ராசஸ் முடியல போல, அப்படியே தான் இருக்கு. அப்படியே குகை மாதிரி செமையா வடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சிவாப்பாவா யாரும் இருக்காங்க. வாங்க மறக்காம உள்ள போயிட்டு அப்பாவை பார்க்கலாம். ஓம் நம சிவாய். கீழே படிக்கட்டு இருக்கு, பார்த்து போங்க. இங்க பாத்தீங்களா லிங்க வடிவில அப்பா இருக்காரு. ஓம் நம சிவாய. அதுக்கு நேர் வடிவில பாத்தீங்கன்னா நந்தி அப்பாவா இங்க குட்டிசா இருக்காரு. பாருங்க. ஓம் நம சிவாய். சிவாய் நம ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அழகா பிரமிப்பா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே அந்த அளவுக்கு அழகா இருக்கு. நம சிவாய். ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் அப்பாவை பார்க்க. இங்க பாருங்க, பார்க்கவே இந்த அளவுக்கு அழகா இருக்காருன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, சிவாப்பா நடன கோலத்தில் இருக்காரு. பார்த்தீங்களா. ஓம் நம சிவாய. கோயில் பூட்டி இருக்கு. என்ட்ரன்ஸ் மட்டும் ஓப்பன்ல இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வரவங்க அப்பாவை பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்பா வணங்கி முடிஞ்சாச்சு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நந்தி அப்பாவும் பார்த்தாச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்களா வழி இல்லை, க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க நம்ம வந்த வழியிலே போவோம். இங்க பாத்தீங்களா இந்த செவர்லாம் பார்க்கவே அந்த அளவுக்கு பிரமிப்பா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ஒர்க்கிங் ப்ராசஸ் இன்னும் முடியல போல. பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே இருக்கு. இவங்க பாருங்க, இவங்க தான் இதை நடத்தி வராங்க போல. இந்த குருக்கள் தான்.
மறக்காம இந்த ஒசூர் ரூட்ல போற எல்லா சிவபக்தர்களும் மறக்காம இந்த சிவாப்பா வந்து விசிட் பண்ணிட்டு போங்க. பார்க்கவே அந்த அளவுக்கு அழகா இருக்கு. ஓம் நம சிவாய. வாங்க அப்படியே பின்னாடி போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேல சிவாப்பாவை பாக்குற மாதிரியும் ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம பின்னாடி பார்த்துட்டு வந்துருவோம். சைடுலாம் இயற்கை சூழல் மாதிரி அழகா ட்ரீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. சைடுல பாத்தீங்கன்னா இங்க நந்தி அப்பாவும் இருக்காரு, விநாயகர் அப்பா இருக்காரு. மேல பாத்தீங்கன்னா சாமி, சிவப்பா, பார்வதியும் பாதி உருவம் மாதிரி எல்லாம் இருக்காங்க. பாத்தீங்களா? வாங்க அப்படி இன்னும் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா பெயிண்டிங்ல அழகா இருக்காரு சிவப்பா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஸ்டே பண்ற மாதிரி ஏதோ ரூம்ஸ்லாம் இருக்கு, என்னன்னு தெரியல. மறக்காம உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிவப்பா பாருங்க மேல கம்பீரமா இருக்காரு. அங்க பாத்தீங்களா பிரம்மா அப்பாவும் இருக்காரு. ஓம் நம சிவாய. பாத்தீங்களா பிரம்மா, விஷ்ணு இவங்க 3 பேருமே இருக்காங்க போல ஃப்ரெண்ட்ஸ். பாத்தீங்களா இங்கேயும் இந்த பக்கமும் விநாயகர் அப்பா இருக்காரு. வாங்க அப்படியே வெளியே போகலாம். இயற்கை சூழ்ந்த இடம் மாதிரி செமையா ட்ரீஸ் எல்லாம் வச்சு கோயில் சுத்தி அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே. வாங்க இங்க ஜோதி பீடம்னு சொல்லிட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அது வந்து ஸ்டெப்ஸ் வழியா போயிட்டு அப்பா விசிட் பண்ணலாம் போல. நாமளும் போயிட்டு பார்க்கலாம். பாத்தீங்களா பார்க்கவே செமையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். லிங்க வடிவில் வந்து அப்பா இருக்காரு. நான் வர்றதுக்கு வழி இல்லைன்னு நினைச்சேன். இங்க பாத்தீங்களா அழகா இருக்கு, வழி இருக்கு. ரோட்ல ஒசூர் ஹைவே ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒன்னால்வாடிக்கு அப்புறம் சென்னத்தூர்னு சொல்லிட்டு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு போற வழியில தான் இருக்கு பாருங்க. ராய்கோட் டு ஒசூர் ஹைவே. ஒரு ஹைவேல போகும்போதே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் சிவாப்பா இருக்காரு. பாத்தீங்களா? ஓம் நம சிவாய. இங்க வந்து பாத்தீங்களா வியூவும் செமையா இருக்கு. வாங்க அப்படியே அப்பாவை பார்த்து முடிஞ்சாச்சு, அப்படியே கீழே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க வந்து அப்பாவை மேல வந்து பார்த்தாச்சு. அப்புறம் நாம அப்படியே கீழே போகலாம். வாங்க. கொஞ்சம் ஹைட்டா இருக்கிறவங்களாம் கொஞ்சம் குளிஞ்சிட்டு தான் வரணும், அப்படிதான் இருக்கு. 1/2 அடி தான் கம்மியா இருக்கு. ஒரே ஒருத்தவங்க தான் உள்ள தூர முடியும், அப்படி இருக்கு. சின்னசா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வழி. அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோயிலோட கோபுரத்துக்கு மேல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பார்க் கடல் கடைஞ்ச ஒரு அப்படியே வடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவாப்பா, பிரம்மாப்பா, விஷ்ணு அப்பா எல்லாமே கோபுரத்தை சுத்தி இருக்காங்க. வாங்க அப்படியே நம்ம இன்னும் கீழே போயிட்டு பார்க்கலாம். ஓம் நம சிவாய. வாங்க அப்படியே கீழே போலாம். பாத்தீங்களா சிவாயன் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்களா நேச்சுரலா பூலாம் செடியெல்லாம் வச்சிருக்காங்க. பார்க்கவே அழகா இருக்கு. இதெல்லாம் எங்கன்னு பாத்தீங்களா அப்பா டெம்பிளுக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. அப்பாவோட கோயில் சரௌண்டிங்ல தான் இருக்கு பாருங்க. எந்த அளவுக்கு நேச்சுரலா வந்து செடியெல்லாம் வச்சு இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஓம் நம சிவாய். சிவாய நம. பாத்தீங்களா? ஓம் நம சிவாய. பார்க்கவே அழகா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம இந்த பக்கம் வந்தீங்களா விசிட் பண்ணிட்டு போங்க. அப்பாவோட அருள் வந்து உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும். ஓம் நம சிவாய். பாத்தீங்களா ஜோதி பீடம்னு சொல்லிட்டு இருக்கு. ஹைவேல போகும்போதே உங்களுக்கு வந்து இந்த ஜோதி பீடம் சொல்லிட்டு ஹைட்டா தெரியும். ஓம் நம சிவாய. நம்ம ஒரு வழியா அப்பா வந்து விசிட் பண்ணி முடிஞ்சாச்சு. சுத்தி எல்லாமே வீடியோல இருக்கு. மறக்காம ஃபுல் வீடியோ பாருங்க. அப்பாவோட அருள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா எப்பவுமே கிடைக்கும்.
நான் லொக்கேஷன் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் வந்து இந்த வழியாக போனீங்கன்னா ஒசூர் ராயகோட்டை டு ஒசூர் வழி போனீங்கன்னா மறக்காமல் அப்போ வந்து விசிட் பண்ணிட்டு போயிடுங்க. ஓம் நம சிவாய. சென்னத்தூர் போகிறதுக்கு வழிக்கு முன்னாடி இந்த ஹைவே இந்த கட்டிங்லேயே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா ஹைட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஜோதிட பீடம்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்குள்ளே கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னா அப்பாவோட டெம்பிள். ஓம் நம சிவாய். வாங்க வாய் வாய் சிவாய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அப்பா விசிட் பண்ணி முடிஞ்சாச்சு. நானும் தம்பி பைக்கில் வந்தோம் ஒசூர் வரைக்கும். அப்படியே அப்பா விசிட் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு விசிட் பண்ணி முடிஞ்சாச்சு. வாங்க அப்படியே வீட்டுக்கு போகலாம். ஓம் நம சிவாய. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் சிவப்பா ஃபேமிலிஸ். மேலும் மேலும் இந்த மாதிரி சிவப்பா வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் நம சிவாய். சிவாய் நம ஃப்ரெண்ட்ஸ்.